மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்துல அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி 2026 ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே அமர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு 54 இடத்துல, தமிழகத்தில் 54 இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து 13,000 பெட்டிஷனை மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்திலிருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் என்ன இருக்கோ அதையெல்லாம் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார்